ஜல்லிக்கட்டுக்கு தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கும் நிலையில் மாணவர்கள் போராட்டத்தை சிலர் திசை திருப்புவதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் கூறியிருக்கிறார். சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்களை சந்தித்து போராட்டத்தை கைவிட வலியுறுத்திய அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். இது இந்த கலவரம், இந்த பிரச்சனை இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. இருக்கலப்பா, ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியும். வேற வேற அமைப்புகள்லாம் உள்ள சேர்ந்துருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பேரை சொல்லி அவங்க நிறைய தப்பு பண்றாங்க. சரிங்களா? காலையில நான் எழுந்து பார்த்தோன்னே இப்படி நடந்தது. சரி, சட்டம் என்னன்னு கேட்டேன் நான். என்னப்பா இப்படி எல்லாம் நடக்குது, இது ஆரம்பிச்சீங்க நீங்க? ஆரம்பிச்ச பையன் இவன் தான். இவரு ரகுன்ற இன்னொரு பையன், அவர் எங்க போனார்ல, எனக்கு காலைல பேசினார், இப்ப காணோம். இந்த பையன் இவங்கெல்லாம் தான். இவங்க நேற்று நைட்டு வந்தாங்க. என்னென்ன பண்ணலாம் பா, இது ஒரு நிரந்தர தீர்வு வேணும்ப்பா, எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், இது என்ன நடக்குதுன்னா காலைல பேசிக்கலாம்ப்பா, 10 மணிக்கு வாங்கப்பா நான் அனுப்பிச்சிட்டேன். நான் என்கிட்ட காலையில இப்படி 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 ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ காலையில கேட்டேன் எல்லாரும், இதுக்கு முடிவு என்ன ஆச்சுன்னா, இல்ல சார் கவர்னரே சைன் பண்ணிட்டார் சார், நிரந்தர தீர்வு வந்துருச்சு சார்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிரந்தர தீர்வு கிடைச்சிருச்சா? அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா பசங்க கிட்ட? போக முடியாதுன்னா உள்ள போய் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நிரந்தர தீர்வு கிடைச்சது, இதை நம்ம சந்தோஷமா கொண்டாடணும். இந்த இடத்துல 7 நாள் நம்ம கஷ்டப்பட்டோம், இதை நம்ம ஹாப்பியா கொண்டாடணும். எல்லாரையும் அவர் சொல்லி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுற விஷயத்த இப்படி போரா நடந்துட்டு இருக்கு, இதை நான் உள்ள போய் பப்ளிக் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சார். நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் ஒரு சில நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லி என்னை உள்ள விடுறதுக்கு கொஞ்சம் வழி விடுங்க சார்னு சொன்னேன். சார் நானும் ஒரு 2 hours ட்ரை பண்ணேன் சார், முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ நான் இங்க உள்ள சேர்ந்துட்டேன் சார். நான் உள்ள சேர்ந்து நிரந்தர தீர்வு வந்துருச்சுங்க. நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருக்கேன் சார், நிரந்தர தீர்வு வந்துருச்சா, நம்மளுக்கு ஜெயிச்சிட்டோம், இங்க செலிப்ரேட் பண்ணோம். நாங்க எவ்வளவு பெரிய கேக் ஆர்டர் பண்ணோம்? 500 கிலோ கேக் நாங்க ஆர்டர் பண்ணல. இந்த பசங்க, இந்த மெரினா கடற்கரையில் இருக்க பசங்க, ஆரம்பிச்ச பசங்க கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன்னா என்ன வேணா செலிப்ரேட் சரி சொல்லலாம்பான்னு நான் இங்க போனேன். நான் அதை சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் சார் கேட்டுட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஸோ இந்த சட்டம் நிரந்தர சட்டம்னு கவர்னரே அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன நம்பி நான் இங்க வந்திருக்கேன் சார். எல்லா சேனல்லையும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அது பெரிய பெரிய ஆட்கள் அங்க என்ன சொல்றாங்க, பெரிய பெரிய ஆட்களை கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்றாங்க சார். அதுவும் உண்மைதான். அதையும் சொன்னேன், பெரிய பெரிய ஆட்களை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம இந்த சந்தோஷமான விஷயத்த செலிப்ரேட் பண்ணலாம்னு சொன்னேன் சார். ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது சார் நடுவில் சம்பந்தமே இல்லாம ஒரு குரூப் எழுந்து சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க சார். இது வேணும் எங்களுக்கு, அது வேணும், இது வேணும், அது வேணும்னு கேக்குறாங்க சார். நம்ம கேட்டது ஜல்லிக்கட்டு சார், அது நிரந்தர தீர்வு கிடைச்சாச்சுன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட பேசி எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு போலாம் சார். அப்படின்னா வேற சம்பந்தம். இது ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, நான் சொல்றேன். இது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களே இல்லை சார். ஒரு விஷயம் கவர்மெண்ட்ல நம்ம சொல்றோம், அவங்க என்ன பண்றாங்க, மேல்முறையிடுறாங்க. அங்கிருந்து அவங்க சொன்னாங்க, அவங்க கிட்ட இப்ப நிரந்தர தடை வேணும்னு சொல்றோம். இப்போ நம்மளுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரனா எவ்வளவு லேட் ஆகும் சார்? அது உங்க எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருக்க எல்லாருக்கும் தெரியும். அந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்தாங்க, நம்ம சொன்னோன்னே அவசர சட்டம் கொண்டு வந்தோடனே நிரந்தர சட்டம் வேணும்னு கேட்கிறோம், அதுக்கும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு காலையில் நான் எல்லா மீடியாலையும் பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, இந்த நிரந்தரமா நம்மளுக்கு ஓகே ஆனதுக்கு நம்ம என்ஜாய் பண்ணோம். நம்மளுடைய முதல்வர் ஐயாவுக்கும் ஏன்னா நானே இங்க பேசியிருக்கேன், முதல்வர் ஐயா சீக்கிரம் போய் கேளுங்க ஐயா, இப்படிலாம் நான் பேசியிருக்கேன்.